யூடியூப்பில் நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே பார்க்க முடியும். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க, ப்ளாக் பண்ணுறவங்க, கப்பலாக இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, ஏன் சம்டைம்ஸ் சீரியல் கில்லராக இருக்கிறவங்கலாம் கூட யூடியூபர்ஸாக இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸாக இருந்து சைக்கோ பார்த்தா மாறின சில யூடியூபர்ஸ் அவங்க பண்ண அந்த சம்பவங்கள்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக அவங்க எப்படி சைக்கோ கில்லராக மாறினாங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ண சம்பவங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கான்டென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ஓகேனா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. எலியட் ரோஜர் அப்படிங்கிற இந்த ஒரு யூடியூபர் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு யங்கான பர்சன் தான். இவர் தன்னோட காரில் விளாக் வீடியோஸ் மாதிரி எல்லாமே மேக் பண்ணிருக்காரு. பட் இவரோட வீடியோஸில் பார்த்தா ஒரு மாதிரி டிப்ரெசிங்கான டோனில் பேசிகிட்டு இருக்காரு. லைக் இந்த மாதிரி நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், நான் வந்து லுக் வைஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், நான் பார்க்குறக்கும் நல்லா தான் இருக்கேன், என் கேரக்டரும் நல்லா தான் இருக்குது, பட் எந்த பொண்ணுமே மதிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருந்திருக்காரு போல். ஆனால் இவர் வீடியோவில் பேசுகிறதெல்லாம் பாருங்களேன், எனக்கு என்னமோ லைக் ரொம்ப ஒரு ஆக்வர்டான இல்லை வியர்டான பர்சன் மாதிரிலாம் தெரியல, ரொம்பவே தெளிவான ஒரு பர்சனாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. I've been attending college in Santa Barbara for about 2.5 years now. ஓ, ஆக்சுவலாக அவர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கார் போல். Experience nothing but loneliness and misery. And my problem is girls. There are so many beautiful girls here, but none of them give me a chance. I don't know why. I don't know why you girls are so repulsed by me. It doesn't make sense. என்னதான் அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்ப காமாக சில்லிங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு வில்லன் வைப் இதை பார்க்கும் போதே வருது. ஆக்சுவலி இவர் பேசின வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போகுது. ஆனால் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இவருக்கு விமன்னா சுத்தமாக பிடிக்கல. ஐ மீன் விமனுக்கு இவரை பிடிக்கல, யாருமே வந்து இவர் அப்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே இவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி என்னை அப்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், நான் உங்கள் எல்லாரையும் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஓப்பனாக இன்னொரு வீடியோவில் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. லைக் இந்த மாதிரி நான் அடல்ட் ஆகிய பல வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் 0 கவுண்டோடய சுற்றிட்டு இருக்கேன், ஏன் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன அப்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால உங்க எல்லாரையும் பனிஷ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். 2014 அப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ண அதே சேம் டே அன்னைக்கு அவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 3 பேரை அவன் கத்தியாலே குத்தி கொலை பண்ணியிருக்கான். லைக் 3 மென்னை வந்து அவன் குத்தி கொலை பண்ணியிருக்கான். அங்கிருந்து வெளியில வந்து 3 பொண்ணுங்க யாரோ நடந்து போயிருக்காங்க போல, அவங்களையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கண்ணா பின்னான்னு எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அங்க அவங்க போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து இவனை ஷூட் பண்றாங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டே இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இவனை வந்து போலீஸால ஷூட் பண்ண முடியல. இவன் நிறைய போலீஸ் எல்லாமே இன்ஜூர் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் விட்டு வெளியே ஓடிடுறான். அவனோட காரை எடுத்துட்டு கண்ணு மூணு தெரியாம ரோட்ல யாரெல்லாம் பாக்குறானோ, லைக் யார் மேலாம் அவனுக்கு கோவம் வருதோ எல்லாரு மேலேயுமே விட்டு ஏத்திட்டு இருந்திருக்கான் ஃபார் நோ ரீசனுக்கு. ஃபைனலி பார்க்கிங்ல இருக்கிற ஒரு கார்ல போய் சொருனதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது, போலீஸ் எல்லாமே நம்மள சரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவனோட கையில வச்சிருக்கிற அந்த கன்னை வச்சு அவனை சரவுண்ட் பண்ணிக்கிட்டான். இவன் அப்லோட் பண்ண டே ஆஃப்டர் ரிட்ரிபியூஷன் அப்படிங்கிற வீடியோ இருக்குல்ல, இவனோட கடைசி யூடியூப் வீடியோ இருக்குல்ல, அந்த கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்த வீடியோல இவன் யாரெல்லாம் அன்னைக்கு கொல்ல போறான், எப்படிலாம் கொல்ல போறான் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி அப்லோட் பண்ணிட்டு தான் போய் கொலை பண்ணியிருக்கான். அதுலேயும் அந்த வீடியோவில் அவன் லாஸ்ட்டாக பேசின அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், என்னமோ நிஜமாலும் ஒரு ஹாலிவுட் வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கான், படத்தில் பேசுகிற மாதிரி. You will finally see that I am in truth the superior one, the true alpha male. அடப்பாவி. இந்த ஆல்ஃபா மேல் கான்செப்ட்லாம் இந்த அனிமல் படம் வந்தப்புறம் ஆண்ட்ரூ டேட்டோட இன்டர்வியூலாம் போன அப்புறம் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2014 இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்திருக்காங்க போல். ட்ரேஸ் ஹெஸ்லர் அப்படிங்கிற இந்த ஒரு யூடியூபர் ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு யூடியூபர் தான். அனிமேஸை பற்றி பேசுறது, அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2006 இருந்தே இவர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. Well, today I'm reviewing Maple Story. Let's get right to the Maple Story. There's a legendary tree that lives on Maple Island. லைக் இதை பார்த்தாலே தெரியும் ஒரு ரொம்பவே நார்மலாக தான் பேசுகிறாரு. 2006 அப்போவே பயங்கரமாக செட்டப்லாம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால இந்த அனிமே கம்யூனிட்டிலலாம் வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்திருக்குது, நல்ல ஒரு ஃபேமான யூடியூபராக தான் இருந்திருக்காரு அந்த டைம்லேயே. சொல்லப்போனால் இப்போ அனிமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே கூட ஸ்டார்டிங்கில் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதாலாம் சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனிமேஸ் எல்லாம் பற்றி போட்டிருக்கிற கண்டென்ட்டை விட்டு அவர் கேம்ஸை பற்றி போடுறது, கன்ஸை பற்றி போடுறது, அதுலேயும் வீடியோலேயே ரியல் கன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது, அனிமல்ஸை எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைலண்டான வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க இவரை பற்றி. ஆனால் 2012 அப்போ ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க போகிறேன், ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து பிரேக் எடுத்துட்டு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு நானே ரிவார்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. This is just an update video to let you guys know that
I'm going to reward myself with probably a 2 or 3 week break. இதில் இந்த வீடியோவில் பேசும்போது ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நான் ஒரு 2-3 வாரம் கேப் எடுத்துக்க போகிறேன், நிறைய பேர் இப்போது அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய வியூஸ் எல்லாமே போகுது, எல்லாருக்கும் தேங்க்ஸ், இந்த மாதிரி ரொம்ப காமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் March 20, 2012 அப்போ இந்த பர்சன் அவரோட வீட்டில் இருக்கிற அவரோட அண்ணா, அப்பா, அம்மா இவங்க எல்லாரையுமே அவரோட கையாலேயே கொலை பண்ணிட்டாரு. போலீஸ் இவரோட வீட்டுக்கு வந்து இவர் கொலை பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவர் கொன்று போட்டு அந்த டெட் பாடிஸ்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கதவுலேயே இவர் எழுதி வச்சிருக்காரு, நான் இவங்கெல்லாம் ஏன் கொலை பண்ணேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னோட அம்மாவை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஏனே தெரியல நான் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ரீசனுமே இல்லாமல் கொண்டிருக்கான்னு எழுதி வச்சிருக்கான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவனை சுற்றி இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல பையன், இன்டெலிஜென்ட்டான பையங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. யாருமே இவன் கொலை பண்ணதை கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. பட் போலீஸ் இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை விட குரூவலான ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இவன் ஏன் இவனோட அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாமே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவன் ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கான். லைக் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூனியர் ஸ்கூல், இந்த குழந்தைங்கலாம் படிக்கிற ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, அந்த ஸ்கூலில் இவனோட கன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் 70 குழந்தைங்க மேலே கொலை பண்ணணும், லைக் இந்த மாதிரிலாம் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் டீட்டெயிலாக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். அதுக்கும் எந்த ரீசனுமே கிடையாது, காரணமே இல்லாமல் தான் அந்த குழந்தைங்கள்லாம் அவன் ஷூட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து அவன் நினச்சிருப்பான் போல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கேட்குறாங்க, நீ எதுக்குடா அந்த குழந்தைங்கள்லாம் போய் கொள்ளணும்னு நினைக்கிறேன், எதுக்கு அந்த ஸ்கூலில் சுடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டா, நான் தான் வந்து அவங்களை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னோட உயிரை கொடுத்து அவங்கள காப்பாற்றுவேன், ஆனால் நான் தான் அவங்களை கொலையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்சல்யூட் சைக்கோ மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். 2020 அப்போ அவரோட சேனலை பேன் பண்ணிடுறாங்க, ட்ரேவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலையும் போடுறாங்க. லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்ததுனால வாழ்க்கை ஃபுல்லாகவே அவர் ஜெயிலில் தான் இருக்கணும். சமந்தா வால்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் ஏர்னி அப்படிங்கிற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கப்பிள் vlog மாதிரி இவங்க நிறைய வீடியோஸ்ல டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் அவங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன சண்டை வருது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க வீடியோஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் 5 குழந்தைங்க இருந்திருக்கு. ஆனா சமந்தாக்கு இந்த ஏர்னியை வந்து சுத்தமா பிடிக்கல, அவங்களோட ஹஸ்பண்டை பிடிக்கல. இந்த ஆள் என்ன எப்ப பார்த்தாலும் ஒர்க்னு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருக்காரு, அவர் ஒர்க் பண்றதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சீரியஸ்லி 5 குழந்தைங்களை வச்சுட்டு அவரால் வேற என்ன பண்ண முடியும்? ஆனா இவங்களுக்கு அதனாலே அவரை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு த்ரில்லே இல்லாத மாதிரி இருக்கு, நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க போல. அந்த விஷயம் வந்து கிளியரா தெரியல. ஸோ இதனால 2015 February 20 அப்போ சமந்தா அவங்களோட 5 குழந்தைங்களுக்குமே தூக்க மாத்திரை போட்டு கொடுக்குறாங்க. லைக் நைட்டு ஃபுல்லா அவங்க தூங்கணும், எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டு 3 மென், அவங்களை எப்படி இவங்களுக்கு தெரியும் என்னங்கிறதுலாம் தெரியல, அந்த 3 ஆண்களையுமே வர சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்டை போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப கெஞ்சிருக்கிறாரு, இந்த மாதிரி என்னை விட்டுரு, ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம டிவோர்ஸ் கூட பண்ணிக்கலாம், என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சிருக்காரு. பட் இவங்க அந்த 3 பேர்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க, இந்த ஆளை நீங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிருங்க, எங்கேயா தூரமா போய் கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸா இவங்க 3 பேரும் சேர்ந்து இவரை கொலை பண்ணி ஏதோ ஒரு காட்டு பகுதியில் போய் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சமந்தாங்கிற பர்சனை இன்ட்ராகேட் பண்றாங்க. லைக் எதுக்கு இந்த கொலையை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கும் போது அவங்க ஒரு ப்ராப்பரான ஆன்சரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 3 பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க, கொலை பண்ண வந்தாங்கன்னு சொன்னல, அதுல ஒரு ஆளையே இவங்க சுத்தி மாட்டி விட்டுருக்காங்க. அந்த 3 பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணல, லைக் நாங்க என்ன மாதிரி பேசி வச்சிருந்தோம்னா, இவர் ஏதாச்சும் ப்ராப்ளம்ல நம்ம மாட்டி விட்டுறலாம், அவரோட காருக்குள்ள ஏதாச்சும் ஒரு ட்ரக்கை வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி இவரோட ஹஸ்பண்ட் ட்ரக் விற்கிறவருங்கிற மாதிரி காமிச்சிக்கலாம், அதனால அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த சமந்தாங்கிறவங்க வந்து தான் இவங்க 3 பேரையுமே ஃபோர்ஸ் பண்ணி நீங்க அவனை கொலை பண்ணிருங்க, எங்கேயாச்சும் போய் காட்டுல போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா போலீஸ்ட்ட மாட்டினதுக்கு அப்புறமா இந்த 3 பேரையும் நான் முன்ன பின்ன கூட பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதனால சமந்தாக்கு 99 இயர்ஸ் வந்து ஜெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேலே அவங்க வெளியே வர உயிரோட இருப்பாங்களான்னு தெரியல. சில பேர் வந்து இவங்க ஃபேமுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி பிளான்ல இருந்தாரு, அவங்களோட 5 குழந்தைங்களையும் கூட்டு போயிடலாங்கிற மாதிரி பிளான்ல இருந்தாரு. ஸோ அதனால குழந்தைங்கள்லாம் விட முடியாதுங்கிறதுனால ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது பெருசாக நம்புற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் அவங்க கொலை பண்ணதுக்கான ரீசன்லாம் ப்ராப்பராக தெரியல. இப்போவுமே அவங்க ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. ஆண்ட்ரூ பிளேஸ் அப்படிங்கிற இந்த யூடியூபர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு சைட் பை சைடு அவர் யூடியூபும் பண்ணிருந்திருப்பார் போல. அவரோட வீடியோஸ்லாம் அவரோட தாட்ஸை ஷேர் பண்ணுறது, அவர் மனசில் நினைக்கலாம் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் லாஸ்ட்டாக போட்ட சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப டிப்ரெசிங்காக பேசுகிற மாதிரி இருக்குது. அவரோட ஜெண்டர் மேலேயே அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நிஜமாலுமே அவர் ஒரு பையன் தானா இல்லைனா ஒரு பொண்ணாங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருது போல. எனக்கு ஃபீமேல்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டால் தான் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை போட்டால் தான் நானாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால அந்த
அந்த ஜெண்டர் டவுட்னாலே அவர் ஒரு மாதிரி ரொம்ப மைண்ட் அளவில் அப்செட் ஆகிட்டார் போல. பட் மித்தபடியாக அவர் ஒரு நல்ல யூடியூபராக தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு வியூஸ் இருந்திருக்கு. லைக் நிறைய யூடியூபர்ஸோட அவர் கொலாப் பண்ணிலாம் கான்டென்ட் பண்ணிருந்திருக்கிறாரு. பட் இந்த ஜெண்டர் மேட்டர்னாலேயே அவர் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டாரு. அவருக்கு என்ன ரீசன்னாலும் தெரியல, ஏதோ ஒரு வகையான மூட நம்பிக்கை ஒன்று இருந்திருக்குது. நம்ம யாரையாச்சும் கொலை பண்ணோம்னா, லைக் மேசிவாக ஒரு 3-4 பேர் நம்ம ஒரே டைமில் கொலை பண்ணோம்னா நமக்கு வேற ஒரு லைஃப் அன்லாக் ஆகும், நம்ம இன்னொரு வாழ்க்கைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேருந்து இந்த ஐடியா கிடைச்சதுன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு நம்பிட்டு இருந்திருக்கிறாரு. யூஸ்வலாகவே ஃபாரின்ல இருக்கிற சில சைக்கோ பாத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஹை ஸ்கூலுக்குள்ள போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் கொல்றது, அந்த குழந்தைங்களை கொல்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பண்ண அந்த சைக்கோ பாத்ஸ் எல்லாமே இவரோட ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்கிறாரு, இவர் ஹீரோ மாதிரி எடுத்துக்கிறாரு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு அவரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு காயின் ஒன்று ஃபிளிப் பண்றாரு. லைக் இதுல ஹெட்ஸ் விழுந்துச்சுன்னா நான் அதை இங்க பண்ணுவேன், டெய்ல்ஸ் விழுந்துச்சுன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல பேசியிருக்காரு. பட் அதுல என்ன கர்மம் விழுந்துச்சோ தெரியல, நைட்டு 11 மணிக்கு அவர் ஒர்க் பண்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கே போறாரு. அந்த இடத்துல ஏதோ கஸ்டமர்ஸ்லாம் யாரும் இல்லை, இவர் கூட ஒர்க் பண்ண அந்த கோவர்க்கர்ஸ் தான் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. உள்ள போனா அவரு அந்த எமர்ஜென்சி டோர் எல்லாமே ஷட் டவுன் பண்றது, அந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்றதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறாரு. லைக் யாருமே வெளியில தப்பிச்சு போக முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு அவரோட ஷார்ட் கனை எடுத்து மிருகத்தனமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட ஒர்க் பண்ற 3 கோவர்க்கர்ஸ் அங்கேயே அவர் கொலை பண்ணிட்டாரு. ஒரு பர்சன் அங்க இருந்து இன்ஜுரி ஆகி தப்பிச்சு போயிருப்பாரு போல. அவர் போலீஸை கூப்பிட்டு வந்து பார்த்தா செத்து போயிருந்தாங்கன்னு சொன்னல 3 பேர், அவங்களோட சேர்ந்து இந்த ஆண்ட்ரூ பிளேக்குமே டெட் பாடியா கிடக்குறாரு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தவங்களாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னாலும் ஏன் அவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்னா, நமக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இல்லைனா பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும், நம்ம எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இந்த பர்சன்ஸ்க்குமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் இவங்க அதை வெளியில் சொல்லிக்காமல் இல்லைனா யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் ரொம்பவே லோன்லியாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி மென்டலி சஃபர் ஆகி அவங்களுக்கு வர அந்த எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. அப்படி சம்டைம்ஸ் அவங்களோட மைண்டுக்கு வர அந்த கோளாறான எண்ணங்களையுமே அவங்க சீரியஸாக எடுத்துட்டு அதை ஆக்ஷனாகவுமே மாற்றிடுறாங்க. அதனால தான் அவங்க சைக்கோ கில்லர்ஸாக போகிறாங்க. பட் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சீரியல் கில்லராக இல்லைனா சைக்கோ கில்லராக மாறல அப்படின்னாலுமே நம்ம மென்டலி ரொம்ப லைக் ஏதாச்சும் பெயினை கோ த்ரூ பண்ணுறோம், ரொம்ப லோன்லியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள மைண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ள தான் செய்யும். ஏன்னா நமக்கு வர தாட்ஸ் எல்லாமே ஆக்ஷனாக எடுக்கிறதுக்கான தைரியம் நம்ம கிட்ட இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் உங்களோட சர்க்கிளில் யாராச்சும் ரொம்ப லோன்லியாக இருக்கிறாங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க. இல்லை நீங்களே அப்படி தான் இருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் இட். பட் என்னோட ப்ராப்ளமை நான் வெளியில் சொல்கிறதுனால மட்டும் அது என்ன சால்வாக ஆகிற போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைக்கலாம். அது கரெக்டான விஷயம் தான். பட் ஆனால் நீங்கள் அதை சொல்கிறதுனால உங்களோட மென்டல் பீஸாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆவீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் மட்டும் தான் கோத்ரூ பண்ணுறேன், இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது என்ன வகையான பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் ஒரு 1000 பேராவது உங்கள் கூட சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தில் லோன்லியாக இல்லை, அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வராங்கன்னா நீங்களுமே வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதுக்கான ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் நான் ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சைக்கோ கில்லர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். பட் அப்படி கிடையாது. மென்டல் ஹெல்த்துங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து முக்கியமான விஷயம் தான். நம்ம வெளியில் ஏதாச்சும் அடிப்படுது, ஃபிசிக்கலாக அடிப்படுதுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இல்லைனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு மென்டலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதோட பெயினும் இதோட பெயினுக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது. பட் நம்ம யாருமே அந்த மென்டல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ take care of your mental health. Thank you so much for watching Day After Tomorrow. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Love you guys.